இன்றைக்கி நம்ம பேக்கிங் கிளாஸில் தேங்காய் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. 3/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பாலில் 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் 2/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கு. அது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு, ஒரு முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். டோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷம் நம்ம பிசையணும். இப்போ இதை திரும்பவும் 1 மணி நேரத்துக்கு நம்ம ரெஸ்ட்டு விட்டுக்கலாம். இப்போ ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு பவுடர் சுகர், டூட்டி ஃப்ரூட்டி, செரி, 1/4 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ரைஸ் ஆயிருக்கு. ரெண்டையுமே ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் வச்சுட்டு உள்ள கோகோனட் ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சுட்டு மேலே ஒரு பேஸ் வச்சு ஃபுல்லாக டக் பண்ணிக்கலாம். திரும்பவும் இதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறம் எக் வாஷ் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் ஓவனில். 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான தேங்காய் பன் ரெடி.